Good morning, student. Today discuss about class F. So last class we discussed fishes and the amphibians, some reptiles and reptiles. சரிங்களா? ஸோ reptiles பார்த்தோம், fishes பார்த்தோம், amphibiansலாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ today class Aves. Aves, it is a Latin word. Aves mean birds, பறவை. லத்தீன் வார்த்தையில் ஏவ்ஸ்னா பறவை இனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பறக்கும் திறன் கொண்ட விலங்குகள் இதெல்லாம் இருக்குது. ஸோ பேர்ட்ஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளையிங் எபிலிட்டி இல்லையா. பெஸ்ட் கேரக்டர்ஸ் மீன் பேர்ட்ஸோட பெஸ்ட் கேரக்டர்ஸ் வந்து ஃப்ளையிங் எபிலிட்டி, பறக்கும் திறன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன வந்து பறவை இனம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த பேர்ட்ஸோட கேரக்டர்ஸ் என்னென்ன அனுப்பலாம். கிளாஸ் ஏவ்ஸ். ஏவ்ஸ் இட் இஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் லாட்டின் வேர்ட் ஏவ்ஸ் மீன் பேர்ட். ஏவ்ஸ் ஆர் காமன்லி இஸ் நோன் அஸ் பேர்ட்ஸ். இதெல்லாமே ஏவ்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னா பேர்ட்ஸ், பறவை என்ன சொல்கிறோம். த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏவ்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் அண்ட் எபிலிட்டி ஆஃப் ஃப்ளை எக்ஸப்ட் ஃபார் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ். பறக்க இயலாத பறவைகளை தவிர இல்லையா பாருங்கள், பறக்க இல்லாத எக்ஸப்ட் ஃபார் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பறக்க இல்லாத பறவை தவிர மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்ன கேரக்டர், பெஸ்ட் கேரக்டர் வந்துன்னா ஃபெதர்ஸ் அண்டு ஃப்ளையிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபெதர்ஸ்னால் இறகு, இறக்கை, ஃபெதர்ஸ் இறகு இருக்கும் சரியா, அந்த இது இருக்குது. அதை தவிர்த்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸப்ட் இந்த ஃப்ளைட்டில் எக்ஸப்ட்னா ஆஸ்ட்ரிஸ், கிவி, பெங்குயின், நெருப்பு கோவி, கிவி, பெண்குயின், இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அந்த பறக்க இயலாத அப்படின்னு சொல்லுவோம். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பறக்கக்கூடியதாக வந்து இருந்துகிட்ருக்கு. த ஃபோர் லிம்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு விங்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா. ஆக்சுவலாக இந்த ஏவ்ஸ் எந்த சூப்பர் கிளாஸ் வந்துன்னா டெட்ராபோடா அப்படின்னு சொல்லுவோம். டெட்ராபோடா மீன்ஸ் 4 கால்கள் சரியா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த 4 லெக்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ 4 லிம்ஸ் அண்டு ஹைண்ட் லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4 லிம்ஸ்னால் முன்கைகள், முன்கால்கள், ஹைண்ட் லிம்ஸ்னால் பின்கால்கள் அப்படின்னு சொல்லலாம் சரியா. ஸோ 2 pairs of limbs, 4 limbs அண்டு ஹைண்ட் லிம்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸில் 4 limbs ஆர் மாடிஃபைட் இன்டு த விங்ஸ். ஸோ அந்த பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஹைண்ட் லிம்ஸ் மட்டும் தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஹைண்ட் லிம்ஸ் ஃபார் அதோட ஃபங்க்ஷன், ஹைண்ட் லிம்ஸோட ஃபங்க்ஷன் அப்படின்னா ஓல்ட் இன் பாடி வெயிட் அப்படின்னு சொல்லலாம். அதோட பாடி வெயிட்ஸ் எல்லாமே பார்த்தா ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹைண்ட் லிம்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது 4 limbs எங்கே சார்னா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 limbs ஆர் மாடிஃபைட் இன்டு விங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 limbs எல்லாமே என்ன மாடிஃபைடாக இருக்குன்னா விங்ஸ், ரெக்கையாக வந்து மாடிஃபையாக இருக்குது, மாறி இருக்குது, உருமாறி இருக்குது. அண்ட் த ஹைண்ட் லிம்ஸ் ஆர் அடாப்டட் டு த வாக்கிங். ஹைண்ட் லிம்ஸ் இதோட முக்கியமான ஃபங்க்ஷன்னா வாக்கிங், நடக்கிறதுக்கு யூஸ் ஆகும், ரன்னிங், ஸ்விம்மிங் அண்டு பெட்னிங் அதை பிடிக்கிறதுக்கு சரியா. மரத்து கிளைகளை இல்லை கம்பி அந்த மாதிரி எதுனா அது ஹோல்ட் பண்ணுறதுக்கு, உட்காரத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த ஸ்கின் இஸ் ட்ரை அண்ட் டிவைட் த ஃபெதர் கிளான்ஸ். ஸ்கின் எல்லாமே எப்படி இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸ்கின் இஸ் ட்ரை அண்ட் டிவைட் த கிளான்ஸ் எக்ஸப்ட் த ஆயில் கிளான்ஸ் அண்டு பிரின் கிளான்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குன்னா பாருங்கள், த ஸ்கின் இஸ் ட்ரையாக இருக்கும் அண்ட் டிவைட் த கிளான்ஸ் எக்ஸ்பெக்ட் த ஆயில் கிளான்ஸ் ஆர் பிரின் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஆயில் கிளான்ஸ் இருக்கும். ஆயில் கிளான்ஸ் அதர்வைஸ் கால் நம்ம என்ன சொல்லலாம் பிரின் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 மார்க்கில் கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த பிரின் கிளான்ஸ் ஆர் லொக்கேட்டட் இந்த ஜஸ்ட் அபோவ் த ஆனஸ் பார் ஆர் ஜஸ்ட் பிலோ த டெயில் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ டெயில் ரீஜன் கீழ்ப்பகுதியில் இல்லாட்டி ஆனஸுக்கு ஜஸ்ட்டு மேல் என்ன பண்ணால் இந்த பிரின் கிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஆயில் கிளான்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அட் பேஸ் ஆஃப் த டெயிலுக்கு அடியில் வந்து இருக்கும். த எக்ஸோஸ்கெலட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடெர்மல் ஃபெதர்ஸ். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபெதர்ஸ் இருந்துகிட்டு இருக்கு, ஸ்கேல்ஸ் இருக்கும், க்ளவ்ஸ் இருக்கும் அண்டு லெக்ஸு அண்ட் த ஆன்ஸ். ஸோ அதை தவிர்த்து லெக்ஸ் அண்ட் ஆன்ஸ்னால் அந்த அழகு மூக்கு பகுதி இல்லையா. ஸோ அந்த மூக்கு பகுதி இருந்திருக்கும். கவரிங் அந்த பீக் அப்படின்னு சொல்லலாம் சரி. அந்த பீக் மேலே இது வந்து எல்லாமே என்ன கவர் பண்ணியிருக்கு. The endoskeleton is fully apicial bony and the long bones are hollow with air cavity, pneumatic bones. Very very important 1 mark. Yeah. ஸோ பேர்ட்ஸோட முக்கியமான கேரக்டர் என்ன சொன்னால் நுமாட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்டோஸ்கெலட்டன் இது இருக்குது ஃபுல்லி ஆசிஃபைட் போன்ஸாக இருந்திருக்கு. அண்ட் லாங் போன்ஸ் ஆர் ஆலோ, பெரிய போன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலோ கேவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆலோ கேட்டினா ஜஸ்ட் லைக் ஒரு ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பல்ல மாதிரி அந்த போன்ஸ் இருக்கும். போன்ஸுக்கு இன்சைடில் இந்த போன் மேரோ. ஸோ போன் மேரஸ் ஆர் மாடிஃபைட் இந்த நியூமாட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரி. ஆர் கேவிட்டியாக வந்து மாடிஃபைடாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு நியூமாட்டிக் போன்ஸ். இந்த நியூமாட்டிக் போன்ஸ், அந்த போன்ஸ் இன்சைல் ஏர் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணால் ரொம்ப பறவை எல்லாமே என்ன பண்ணோம், ரொம்ப உயரமான இது இடத்துல கூட என்ன பண்ணால் பறக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. த பெக்டோரல் மசில்ஸ் ஆஃப் ஃப்ளைட், பெக்டோரல் மேஜர் ஆர் பெக்டோரல் மைனஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். வாட் ஆர் த மசில்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தி ஃப்ளையிங் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் கேட்பாங்க.
பறக்கிறதுக்கு உதவக்கூடிய தசைகள். what are the helpfuls of flying birds மசில்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ பெக்டோரல் மேஜர் அண்ட் பெக்டோரல் மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. பெக்டோரல் மசில்ஸ் தான். பெக்டோரல் மசில்ஸில் பெக்டோரல் மேஜர் அண்டு பெக்டோரல் மைனர். there are two muscles are involved in the flying ability. One is pectoral major and other one is pectoral minors. As well as developed பலத்துக்கு யூஸ் ஆகும். Respiration is by compact elastic sponge lungs and then continues with air sacs to supplement of respiration. ரெஸ்பிரேஷன் ஏதாவது சுவாசம் ஏறணும் நடக்குன்னா பை த காம்பேக்ட் எலாஸ்டிக், காம்பேக்டாக இருக்குது, எலாஸ்டிக்காக இருக்கும் ஸ்பாஞ்ச் லங்ஸ் ஆர் கண்டினியூஸ் வித் ஏர்சாக்ஸோட கண்டினியூ வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ரெஸ்பிரேஷன் பண்ணோம். இந்த ஆர்டிஸ்போர் சேம்பர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஆர்டிஸ்போர் சேம்பர் 2 auricle and 2 ventricle. Aves are homeothermic. Homeothermic means body temperature, the constant body temperature அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாடி டெம்பரேச்சர் எல்லாமே எப்போ என்ன பண்ணால் கான்ஸ்டன்டாக வச்சுருக்கோம். வேரியஸ் வித் என்வாரன்மெண்டல் டெம்பரேச்சர். ஸோ என்வாரன்மெண்டல் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆனாலும் பாடி டெம்பரேச்சர் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகவும் வச்சுட்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோமியோதெர்மிக் அனிமல்ஸ் சரிங்களா. மைக்ரேஷன் அண்ட் பேரண்டல் கேர் இஸ் வெல் டெவலப், வெல் மார்க்டு அப்படின்னு சொல்கிறேன். மைக்ரேஷனாக வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ ஃபார் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் சரியா. ஸோ ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காக என்ன பண்ணால் அதுக்கான சூட்டபிள் கண்டிஷனு, ஸோ இந்த கண்டிஷன் இன்னொரு கண்டிஷனுக்காக என்ன பண்ணால் போக ஆரம்பிக்கும் சரியா. ஸோ ரீப்ரொடக்ஷனுக்காக இந்த சூழ்நிலை நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னா அது மாதிரியான சூட்டபிள் கண்டிஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணாது வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடத்திட்டு யங் ஒன்ஸை மறுபடியும் என்ன பண்ணால் கூட்டிகிட்டு வர ஆரம்பிக்கும். சரி, மைக்ரேஷன் அண்ட் பேரண்டல் கேர் சரி. அதோட யங் ஒன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கும். பேரண்டல் கேர் வந்து வெல் மார்க்டு அப்படின்னு சொல்கிறாங்க. யூரினரி பிளாடர்ஸ் ஆப்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கேட்பாங்க. யூரினரி பிளாடர்ஸ் வந்து ஆப்ஷன் ஆகிருக்கு. பிளாடர் இல்லாமல் டேரெக்டாக வந்திருக்கும் சரியா. யூரினரி பிளாடர் இஸ் ஆப்ஷன். செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டட், மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் செப்பரேட்டட், தனித்தனியாக வந்து இருந்துகிட்ருக்கு. வித் வெல் மார்க்டு செக்ஷுவல் டைமார்பிசம், வெல் மார்க்டு செக்ஷுவல் டைமார்பிசம் இருந்துகிட்ருக்கு. த மேல்ஸ் த டெஸ்டிஸ் ஆர் பேயர் பட் த ஃபீமேல்ஸ், மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்டிஸ் இருக்கும் சரியா. மேலுக்கு வந்து 2 டெஸ்டிஸ் இருக்குது. ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ஓவிசாக் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க ஓவரிஸ் எல்லாம் அப்படின்னா வெல் டெவலப்டாக இருக்கும். ரைட் சைடில் இருக்குது அப்படின்னா அன்டெவலப்டு ஓவரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஓவரிஸ் வந்து வெல் டெவலப்டு, பட் ரைட் சைட் இஸ் ஓவரிஸ் அன்டெவலப்டு ஓவரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இருந்துருக்கும் பாருங்க. ஒன்லி த லெஃப்ட் ஓவர் இஸ் வெல் டெவலப்டு ஒயில் த ரைட் ஓவர் இஸ் ஆட்ரிஃபைட். ரைட் ஓவரிஸ் வந்து டெவலப்டாக இருக்குது. ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஓவிபாரஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ இது பார்த்துங்க. ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஓவிபாரஸ் சரியா. ஸோ ஓவிபாரஸ் தான் இருக்குது. எக்ஸஸ் ஆர் மெகாலிசித்தல், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 மார்க்கில் கேட்பாங்க இல்லை. ஸோ மெகாலிசித்தல் எக் இந்த on the basis of yolk, on the yolk the eggs are classified into the 4 different types. So first one is alecithal, microlecithal, macrolecithal and megalecithal. Alecithal means without yolk. ஸோ கரு உணவு இல்லாமல் அந்த யோக் பாட்டை சொல்லும் இல்லையா, சென்ட்ரா மஞ்சள் கரு சொல்லும் இல்லையா, கரு உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏலெசித்தல். ஸோ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் யோக் மைக்ரோலெசித்தல், மாட்ரேட் அமௌண்ட் ஆஃப் யோக் ஏலெசித்தல், மைக்ரோலெசித்தல், மேக்ரோலெசித்தல். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் யோக் மெகாலெசித்தல் எக்ஸ். ஸோ இதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்செக்டில் இருக்குது, ஏவ்ஸில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெகாலிசித்தல் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இது இருக்கும். கீலியாட்டிக் எக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கீலியாட்டிக் எக் மீன்ஸ் த ஷெல் கவரிங், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓடு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல், ஃபெர்டிலைசேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்புறத்தில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஏவ்ஸோட கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதோட எக்ஸாம்பிள் ஏவ்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்வஸ்னால் குரோ காகம், கொலம்பா பிஜியன், கொலம்பா லிபியா பிஜியன் புறா, சிட்டாகுலா மீன்ஸ் பேரட், பச்சைக்கிளி தான் வந்துன்னா சிட்டாகுலா. இங்கே பி சைலண்ட் இல்லை, பி சைலண்ட், அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிட்டாகுலா, பி சேர்த்து படிக்கூடாது சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாவோ மீன்ஸ் பீகாக், மயில் இருக்குது. பெட்டோடைஸ்னால் பெங்குயின், இங்கே வந்து ஏர் சைலண்ட் சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு நியோப்ரான் பார்த்தீங்கன்னா வல்ச்சர். ஸோ அந்த பிணந்தண்ணி கழுகு
பின்னந்தனி கழுகு இருக்கு இல்லையா, ஸோ அது இருக்குது. நெக்ஸ்ட் வந்துன்னா கலோபஸ் இண்டிகா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். சரி, கலோபஸ் இண்டிகா மீன்ஸ் மரகத புறா, சரியா. ஸோ மரகத புறா தான் பார்த்தீங்கன்னா கலோபஸ் இண்டிகா சொல்லணும். தமிழ்நாடு ஸ்டேட் பேர்ட், சரியா. காமன் எம்டால் டவ் அப்படின்னு சொல்லுங்கள், மரகத புறா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. ஸோ இது வந்து ஏவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் மேமலியா. Mammalia, it is a Latin word. So, mamma means breast. Yeah. So, எந்தெந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் இந்த மேமரி கிளாண்ட், பிரிஸ்ட் கிளாண்ட் ப்ரெசண்டாக இருக்கும். ஸோ அந்த அனிமல்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, பாலூட்டிகள், பால் சுரப்பிகள் இருந்துகிட்டு இருக்கும், சரியா. பார்க்கலாம். கிளாஸ் மேமலியா, லாட்டின் வேர்ட் மேமா மீன்ஸ் பிரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை. தே ஆர் ஃபவுண்ட் இன் வெரைட்டி ஆஃப் ஹாபிடேட். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த மேமல்ஸ் கண்டிப்பாக வந்துருக்கும், சரியா. ஸோ டெரஸ்ட்ரியல் பார்ட்டு, இல்லாட்டி துந்தா ரீஜன், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட்டு ஆர் ஓஷன், இல்லாட்டி வந்து ஃப்ரெஷ் வாட்டர், எந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணாது வந்து எந்த ஆப்ஷன்லையும் என்ன பண்ணாது வந்து வாழக்கூடிய ஒரு எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துல இதில் வந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும். த பாடி இஸ் கவர்டு பை ஏர். மேமல்ஸோட பெஸ்ட் கேரக்டர்ஸ் ரெண்டுக்கு தான், இல்லை. மேமல்ஸோட கேரக்டரும் ஒன்று. த பாடி இஸ் கவர்டு பை ஏர். உடல் பகுதி முழுவதுமாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ரோமம், ஏர் இருந்துகிட்டு இருக்கும், முடிக்கு சொல்லும் இல்லையா. ஸோ அது இருந்துருக்கும். நெக்ஸ்ட்டு பிரிஸ்ட் கிளாண்ட்ஸ், இல்லையா, பால் சுரப்பிகள், இது வந்து இருக்கும். யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேமல்ஸ். Some of them are adapted to fly or live in water. ஸோ ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் எபிலிட்டி இருக்கும். ஃப்ளையிங் மேமல்ஸ் ஒன்று. ஃப்ளையிங் மேமல்ஸ் எக்ஸாம்பிள் பேர்ட், பவால். ஸோ லிவ் இன் வாட்டர். ஸோ வாட்டரில் இருக்கக்கூடிய இது ப்ளூ வேல். ஸோ இருந்துகிட்டு இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மேமரி கிளாண்ட் இஸ் த மோஸ்ட் யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேமல்ஸ். ஸோ இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா மேமல்ஸோட பெஸ்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே ஹாவ் த 2 pairs of limb. 2 pairs of limb adapted with for walking. 2 pairs of limb இருக்குது. எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா வாக்கிங், ரன்னிங் அண்ட் கிளிம்பிங், சரியா. ஸோ எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகும். வாக்கிங், ரன்னிங்கு, கிளிம்பிங் எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பரோயிங், தோன்றத்தை, வலை தோன்றது, சரியா. ஸ்விம்மிங் அண்ட் ஃப்ளையிங், ஸ்விம் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து ஃப்ளையிங் அதுக்கு 2 pairs of limbs வந்து ப்ரெசண்டாக இருக்குது. த ஸ்கின் இஸ் கிளாண்டுலர் நேச்சர். ஸ்கின்னில் கிளாண்ட்ஸ் இருக்கும். சொட் கிளாண்ட்ஸு, சபாஸ் கிளாண்ட்ஸு இருக்கும். சொட் கிளாண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங் ப்ராசஸ், வேர்வை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஆயில் கிளாண்ட்ஸ் அதர்ஸ் கால்டு செஃபாசஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா. செஃபாசஸ் கிளாண்ட்ஸ் இருக்குது. கன்சிஸ்டிங் ஆஃப் சொட் கிளாண்ட், ஸ்கன் கிளாண்ட் அண்டு செஃபாசஸ் கிளாண்ட்ஸ் இது இருக்கும். எக்ஸோஸ்கெலட்டன் இன்க்ளூட் ஆர்னி எபிடெமல் ஆர்ன்ஸ். ஸோ இதை தவிர்த்து அந்த எக்ஸோஸ்கெலட்டன் வெளிப்பகுதியில் என்ன பண்ணுறதுன்னா ஆர்னி ஆன்ஸ் இருக்கும். ஆன்ஸ்னால் கொம்பு இருக்குது. ஸ்பைன்ஸ் முள் இருக்கும். கிளாவ்ஸ், ஸ்கேல்ஸ் இருக்குது, செதில்கள் இருக்கும். கிளவுஸ் இருக்குது, நெயில் இருக்குது, சரியா. ஸோ இதை தவிர்த்து ஆன்ஸ் அண்டு போனின் டெர்மல் பிளேட்ஸ் சொல்லலாம் இருக்கும். டீத் ஆர் தீக்கோடன், எட்ரோடன் அண்ட் டைஃபோடன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் 2 மார்க் கேட்பாங்க. தீக்கோடன் டென்டிஷன், எட்ரோடன் டென்டிஷன், டைஃபோடன் டென்டிஷன். ஸோ மேமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எட்ரோடன் டென்டிஷன். நம்மளுக்கு எல்லாமே ஹியூமன் பீயிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்ரோடன் டென்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். எட்ரோ மீன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத்னா ஐசிபிஎம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்சிசாஸ், கேனிஸ், பிரிமோலா, மோலார். வெட்டும்பல், கோரைப்பல், முன்கடவாய்ப்பல், பின்கடவாய்ப்பல், ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமனோட டென்டிஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிபிஎம் 2 1 2 3 divided by 2 1 2 3 into 2 equal to 32. இல்லையா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இவங்களோட டென்டிஷன் ஃபார்முலா. ஸோ இது வந்து அப்பர் ஜா, லோயர் ஜா, சரி. மேல் தாடை, கீழ் தாடை, 2 ஜாஸ் இருக்கு இல்லையா. ஸோ 2 ஜாஸ் இருக்கும். 2 1 2 3, இல்லையா. ஐ மீன்ஸ் இன்சிசாஸ்னா வெட்டும் பல். சி மீன்ஸ் கேனிஸ்னால் கோரைப்பல். பி மீன்ஸ் ப்ரீமோலார், முன்கடவாய்ப்பல். எம் மீன்ஸ் மோலார், பின்கடவாய்ப்பல் அப்படின்னு சொல்லுது, இல்லையா. ஸோ 2 into 2 4 வெட்டும்பல், இன்சிசாஸ் 4 இருக்கும். அதே மாதிரி மேல் தாடை இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேனிஸ் 1 into 2 2, ப்ரீமோலார் 2 into 2 4, மோலார் 3 into 2 6.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 × 16 16 × 2 32 இருக்குது சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டென்டிஷன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டென்டிஸ்ட், ஒரே மாதிரியான டீத்தெல்லாம் இருக்காது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், ஸோ இந்த கார்னிவோரஸ் அனிமல்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், லயன், டைகர், சீத்தா இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாமே கார்னிவோரஸ் அனிமல்ஸ். ஸோ கார்னிவோரஸ் அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓமோடர்ன் டென்டிஷன் சொல்லுவோம். ஸோ ஓமோடர்ன் டென்டிஷன் மீன் டீத் பர்சன் இந்த ஒன்லி ஃபார் கேனியன் டீத். ஸோ கேனியன் டீத் மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். கேனியன் டீத்னா சிங்கப்பல், கோரைப்பல். சரியா, டியரிங் டீத் அப்படின்னு சொல்லுவோம். கேனியன் டீத் அதர்ஸ் கால்டு டியரிங் டீத். மசில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டியர் பண்ணுறது, கிழிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். சரியா, ஸோ ஒரு அனிமல்ஸை பிடிச்சி என்ன பண்ணால் ஹண்டிங் பண்ண ஆரம்பிக்குது இல்லையா, ஹண்டிங் பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த மசில்ஸ்லாம் கிழிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஒன்லி ஃபார் கேனியன் டீத் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த டீத்தெல்லாம் இருக்குது. சரியா, ஸோ அந்த மாதிரி ஒரே டீத் இருந்துச்சா வந்து ஓமோடென்டிஷன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் இருந்துச்சா அது வந்து ஹெட்ரோடென்டிஷன். ஸோ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட்ரோடென்டிஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டைஃபோடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைஃபோடென்ட் மீன்ஸ் டூ, டை மீன்ஸ் டூ அப்படின்னு சொல்லுவோம். சரியா, 2 டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்கும். ஒன் இஸ் மில்க் டீத் அண்ட் அதர் ஒன் இஸ் பர்மனன்ட் டீத். சரியா, ஸோ ஆரம்ப காலத்தில் பேபி டெவலப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணால் க்ரோத் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பல்லு முளைக்க ஆரம்பிக்கும், பால் பல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப் டு அந்த 12 or 15 and 16 அது வரைக்கும் என்ன பண்ணால் பல்லு ஒன்றா விழுந்துகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ அது வரைக்கும் விழ அந்த இதெல்லாமே பார்த்திங்கன்னா மில்க் டீத் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா, மில்க் டீத் லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணால் ஒரு பல்லு வர ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பர்மனன்ட் டீத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்குது, அது வந்து டைஃபோடென்ட். சரியா, ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்குது. எக்ஸ்டர்னல் இயர்ஸ் ஆர் பின்னா ஆர் பிரசன்ட். எக்ஸ்டர்னல் வெளியே இருக்கலையா காது இந்த செவி மடல் சொல்லுவோம் இல்லையா, அந்த காது பகுதி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பின்னா பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பின்னா இஸ் மேட் அப் ஆஃப் கார்ட்லேஜ் போன் அண்டு ஸ்மூத் மசில். சரி, அந்த பின்னா பகுதி வெளியே இருக்கிற அந்த காது பகுதி நம்ம என்ன சொல்கிறோம்னா பின்னா பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பின்னா வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லேஜ் போன்ஸ் அண்டு ஸ்மூத் மசில்ஸ் 2 தாளானது இருக்குது. ஹார்ட் இஸ் போர் சேம்பர். ஸோ ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா போர் சேம்பர், 2 ஆரிக்கல் அண்டு 2 வென்ட்ரிக்கல் அப்படின்னு பார்த்துருக்கோம். போர் சேம்பர் ஆர்ட் லெஃப்ட் சிஸ்டமேட்டிக் ஐஆர்டிக் ஆர்ச்சர் ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். மெச்சூர் ஆர்பிசி ஆர் சர்க்குலர். மெச்சூர் ஆர்பிசி எல்லாமே சர்க்குலர் இருக்கும். பைகான்கேவ் 2 பக்கமும் குவிஞ்சதாக இருக்குது. அண்ட் நான் நியூக்ளியேட்டட் நியூக்ளியஸ் இருக்காது இல்லையா. ஸோ நல்லா தெரிஞ்சிங்க, மெச்சூர் ஆர்பிசியில் என்ன இருக்குதுன்னா நான் நியூக்ளியேட்டட் நியூக்ளியஸ் இருக்காது. பைகான்கேவ் தட்டையாக இருக்கும், சர்க்கிள் ஷேப்பில் வந்து இருந்துகிட்ருக்கு. மேமல்ஸ் ஆர் லார்ஜ் பிரைன் வித் கம்பேர்ட் டு அதர் அனிமல்ஸ். ஸோ மற்ற அனிமல்ஸோட கம்பேர் பண்ணும்போது பிரைன் மேமல்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும். They show the great intelligence among the all animals. அதுதான் மற்ற அனிமல்ஸோட கம்பேர் பண்ண வந்து அப்படின்னா இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட அதிகமான பிரெயின் இருக்குது, மற்ற எல்லாத்தோட அதிகமான பிரெயின் இருக்குது. தர் கிட்னி ஆர் மெட்டானெப்ரிக் அண்ட் யூரியோட்டிலிக் அனிமல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்றா கேட்பாங்க. The kidney are மெட்டானெப்ரிக் கிட்னி இருக்குது அண்ட் யூரியோட்டிலிக் அனிமல்ஸ். ஆல் ஆர் ஹோமியோதெர்மிக். மற்ற ஆல் ஆர் பார்த்தீங்கன்னா ஹோமியோதெர்மிக், பாடி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டட், மேல் அண்ட் ஃபீமேல். ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ் இன் இன்டர்னல். ஃபெர்டிலைசேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்னலில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேமல்ஸோட கேரக்டர் ரொம்ப முக்கியமானதுங்க. மேமல்ஸ் அடிக்கடி 5 மார்க்கில் கேட்பாங்க இல்லை. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஜஸ்ட்டு நம்மளோட அந்த நம்மளை பற்றி அப்படியே எழுதிட்டே வரலாம் இல்லை. ஸோ இதெல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிள் இதில் என்ன இருக்குது, ஓவிபோரஸ். சரியா, ஸோ ஓவிபோரஸில் முட்டை இடக்கூடிய பாலிட்டிக்கல் என்ன அப்படின்னா அனித்தோரிங்ஸ். அனித்தோரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அனித்தோரிங்ஸ்னால் பிளாட்டிபஸ். அனித்தோரிங்ஸ் வந்து பிளாட்டிபஸ்ன்னு சொல்லுவோம். சரியா, ஸோ பிளாட்டிபஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா விவிபோரஸ். சரியா, விவிபோரஸ் குட்டி போடக்கூடியது. குட்டி போடுறதுல என்ன இருக்குதுன்னா மேக்ரோபஸ் மீன்ஸ் கங்காரு. மேக்ரோபஸ்னால் கங்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோபஸ்னால் ஃப்ளையிங் ஃபாக்ஸ், பறக்கும் நரி. பெட்ரோபஸ் வந்து ஃப்ளையிங் ஃபாக்ஸ், பறக்கும் நரி. மக்காக்கானா மங்கி, குரங்கு. சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு கேனிஸ்னால் டாக், நாய் அப்படி சொல்லுவோம். ஃபிலிஸ்னால் கேட், பூனை. எலிஃபஸ்னால் எலஃபண்ட். எலிஃபஸ்னால் எலஃபண்ட்டு. யூக்வாஸ்னால் ஆஸ், குதிரை. நெக்ஸ்ட்டு டெல்ஃபின்ஸ் மீன்ஸ் காமன் டால்ஃபின். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெல்ஃபின் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெலனோத்திரா மீன்ஸ் ப்ளூ வேல், நீல திமிங்கலம்.
Next, Panthera tigris means tiger. Next, Panthera leo means lion. Yeah, Homo sapiens, the human being. Yeah, Homo sapiens means human being. Next one பார்த்தீங்கன்னா பாஸ் மீன்ஸ் கேட்டல்னா கால்நடைகள். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட சயின்டிஃபிக் நேம் அண்டு தமிழ் நேம் அது கொடுத்துப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்கிரிப்ட் ஸ்பீசிஸ் 2014 IUCN என்னென்ன ஸ்பீசிஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெர்டிபிரேட் 4% இருக்குது. நெக்ஸ்ட் பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18% இருக்கும். நெக்ஸ்ட் இன்வெர்டிபிரேட் தான் பார்த்திங்கன்னா 70% வந்து இருக்குது. ஃபங்கை அண்ட் ப்ரொட்டிஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எவ்வளோ இருக்குது 3% இருக்குது பாருங்கள். ஸோ இதை தவிர்த்து இந்தியன் பயோடைவர்சிட்டி டேட்டா கம்பேர் டு வேர்ல்டு ஸ்பீசிஸோட கம்பேர் பண்ணும்போது இந்தியன் பயோடைவர்சிட்டியில் நியர்லி ஜஸ்ட் 6% வந்து இருக்குது இல்லையா. பயோடைவர்சிட்டி நம்மளோட ஸ்பீசிஸ் வந்து 6% இருக்குது மற்ற வேர்ல்டோட கம்பேர் பண்ணும்போது இல்லை. ஸோ இது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்கிரிப்ட் வெர்டிபிரேட் 2014 ஆஸ் பர் ஐயூசிஎன் பிரகாரம் 2014 என்னென்ன எவ்வளோ வெர்டிபிரேட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் 50% இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேமல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸ் 16% இருக்குது. ரெப்டைல்ஸ் 15% இருக்கும். ஆம்பிபியன் 11% இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்டிபிரேட் பார்த்தீங்கன்னா இன்செக்ட் இருக்குது சரிங்களா. ஸோ இன்செக்ட் 8% இருக்குது. மொலஸ்கா இருக்குது. க்ரஸ்டேஷியன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்செக்ட் தான் பார்த்தீங்கன்னா அதிகம் இல்லை 77% இருக்கும். மொலஸ்காஸ்க்கு க்ரஸ்டேஷியன் ஆர்க்னிட் அந்த அதர்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து இருக்கும் இல்லை. ஸோ இதோட என்ன பண்ணுன்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க சரிங்களா. ஸோ ரொம்பவும் முக்கியமான லெசன் இந்த லெசன்னு நல்லா தரவாக படிச்சிங்க. தேங்க்யூ.